இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 42 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. இரத்த அழுத்தம். அதிக இரத்த அழுத்தத்தை இரத்த கொதிப்பு என்று கூறுகிறோம். இரத்த அழுத்தம் குறைந்தால் லோ பிரஷர் என்று கூறுகிறோம். இரத்த அழுத்தம் இரத்த குழாய்களின் தன்மை, இரத்தத்தின் தன்மை, இருதய துடிப்பின் அளவு போன்றவற்றிற்கேற்ப மாறுபடும். சிஸ்டாலிக் பிரஷர் இரத்த குழாய்களின் தன்மையை காட்டுவதாகும். உடற்பயிற்சி, கடின வேலைகள், ஓடுதல், கோபம், பயம் போன்ற உணர்ச்சிகளின் போது இதய துடிப்பை அதிகமாக்கி தற்காலிக இரத்த குழாய்கள் இறப்பர் தன்மையுடன் விளங்கும். வயது ஆக ஆக நிறைய எப்படி தோன்றுகிறதோ அதுபோல குழாய்கள் கடினத்தன்மை பெறுகின்றன. இரத்த அழுத்தத்தை கண்டறிய ஸ்பிக்மோமோனோமீட்டர் என்ற கருவி பயன்படுகிறது. பொதுவாக நடுத்தர வயதினர்களுக்கும் இரத்த அழுத்தம் வயதிற்கேற்ப மாறுபடலாம். அறிகுறிகள்: லேசான தலை சுற்றல், மயக்கம், தூக்கமின்மை, படபடப்பு, தலைவலி. வயதானவர்கள் அவ்வப்பொழுது மருத்துவரிடம் இரத்த அழுத்தத்தை சோதித்துக் கொள்வது நல்லது. ஒழுங்காக மருத்துவம் பார்த்து கொண்டால் இரத்த கொதிப்பின் பின் விளைவு நோய்களில் இருந்து மாரடைப்பு, பக்கவாதகம், சிறுநீரக பழுது போன்றவற்றிலிருந்து காத்துக்கொள்ளலாம். காரணங்களும் நிவர்த்திக்கும் முறைகளும்: கொலஸ்ட்ரால். நாம் உண்ணும் உணவில் நடுத்தர வயதிற்கு பின் கொழுப்பு சத்து மிகுந்த உணவுப் பொருள்களை தவிர்த்தல் நன்று. உணவில் மாமிச வகைகள், மீன், முட்டை முதலியவைகளை நீக்கி சைவ உணவு சாப்பிடலாம். முட்டை, வெள்ளைக்கரு சாப்பிடலாம். எண்ணெய் பதார்த்தங்களை குறைக்கவும். அதிக கொழுப்பு சத்து உடம்பின் பல்வேறு பாகங்களில் சேமிக்கப்படுகிறது. இரத்த குழாய்களின் உடற்பகுதிகளிலும் கொலஸ்ட்ரால் படிந்து இரத்த குழாயின் துவாரத்தை குறைத்து விடுகின்றன. எனவே இரத்த அழுத்தம் அதிகமாக ஆரம்பிக்கின்றது. பெரும்பான்மையான இரத்த கொதிப்பு நோயாளிகள் இந்த வகையை சார்ந்தவர்கள்தான். புகைப்பிடித்தல், சிகரெட், பீடி, சுருட்டு, புகையிலை, பொடி போடுதல் இவை யாவும் இரத்த குழாயை பாதிக்கும். இரத்த குழாயின் சுருங்கி விரியும் தன்மையை இழக்க செய்து கடினமாக மாற்றிவிடும். பெரும்பான்மையான நோயாளிகள் புகைப்பழக்கத்தை விட்டவுடன் பிரஷர் நார்மலுக்கு வந்துவிடும். சக்கரை வியாதி. சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சரியான சிகிச்சை இல்லாமல் இருந்தால் இரத்த குழாய்களை பாதிக்கிறது. ஆரம்ப காலங்களில் சீராக தோன்றும் இரத்த அழுத்தம் படிப்படியாக அதிகமாகும். நோயாளிகள் இரத்தத்தில் சர்க்கரை சிகிச்சையின் போது 180 மில்லிகிராம் குறைவாக இருக்குமாறு பார்த்துக் கொள்வது நல்லது. உடல் பருத்தலும் உடற்பயிற்சியின்மையும். உடற்பயிற்சியின்மை உடல் பருமனை கூட்டுகின்றன. உடல் பருமனை சமாளிக்க இருதயம் அதிகமான வேலை பளுவை ஏற்று நாளடைவில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி போன்ற பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தும். இதயம் நாளடைவில் பலவீனம் அடைகிறது. மதுப்பழக்கம், பகலில் தூங்குதல் போன்றவைகளையும் உடற்பளுவை கூட்டுகின்றன. சிறுநீரக கோளாறுகள், நாளமில்லா சுரப்பிகள் சீர்கேடுகளினாலும் இரத்த கொதிப்பு தோன்றலாம். சுரப்பிகள் சீர்கேடுகளினாலும் இரத்த கொதிப்பு தோன்றலாம். பிரசவ காலத்தில் பெண்களுக்கு தற்காலிகமாக இரத்த கொதிப்பு ஏற்படும். சில பெண்களுக்கு கடைசி மாதங்களில் முகம், கை, கால்கள் வீக்கம் இருந்தால் பிரஷர் அதிகமாக இருக்கும். டாக்ஸீமியா எனப்படும் இந்த குறைக்கு தகுந்த மருத்துவம் செய்யாவிடில் பிரசவத்தின் போது ஜன்னி போன்ற ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தலாம். உணர்ச்சி வசப்படுதல். அடிக்கடி கோபப்படுதல், படபடப்புடன் இருத்தல், ஒரு செயல் நடக்கும் முன்பே பல கற்பனைகளை செய்து கொண்டு அனாவசியமாக பயப்படுதல், எப்போதும் ஒரு பதற்றத்துடன் இருத்தல் போன்றவைகளும் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு தியானம், யோகா போன்ற மனநில பயிற்சிகளையும் மேற்கொண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம். பின் விளைவுகள்: மாரடைப்பு. இரத்த கொதிப்பு உள்ள நோயாளிகளின் இதய இரத்த குழாய்களை ரப்பத்தன்மை குறைவதும், கொலஸ்ட்ரால் போன்ற கொழுப்பு கட்டிகள் இரத்த குழாயை அடைப்பதாலும் மாரடைப்பு தோன்றுகிறது. மூளையில் இரத்த குழாய்களின் பாதிப்பு. மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட இரத்தத்திற்கு தக்கவாறு கைகள், கால்களை செயலிழக்க செய்து பக்கவாதம் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளை ஏற்படுத்தும். சிறுநீரக கோளாறுகள். தொடர்ந்து இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு நாளடைவில் சிறுநீரக பழுது ஏற்படலாம். இரத்த குழாய்கள் சுருங்கி செயல் இலக்கமின்றி சிறுநீரில்
அல்புமினை வெளியேற்றும். இரத்தத்தில் யூரியா 40 மில்லிகிராம் மேல் அதிகமாகும். நாளடைவில் கால்களில் வீக்கமும் ஏற்படலாம். இதய செயலின்மை. அதிக நாள்பட இதயம் அதிகமாக வேலை செய்வதால் பலவீனம் அடைந்து இதய வென்ட்ரிக்கிள் வீங்க ஆரம்பிக்கும். படிப்படியாக ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதே போல இரத்த கொதிப்பு பல்வேறு உபாதைகளுக்கு அடிகோலுகிறது. திருவாசகத்தில் வரும் அற்புதமான கூற்று இது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினை உருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஊனை எப்படி உருக்க முடியும்? அதனை நெருப்பில் போட்டா உருக்க முடியும். அது எப்படி என்றால், நம்முடைய பசி நெருப்பான ஜடாக்கினி பற்றி எரிந்தால் அந்த உடம்பிலே இருக்கிற ஊன் உருகத் தொடங்கும். எனவே ஊனினை உருக்கும் செயல் உணவை குறைக்கிறது. அதுபோல நோயை தடுக்கின்றது. நன்றி, வணக்கம்.